சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. மேசராசி சித்திரை வருஷப்பிறப்பும் ஏப்ரல் மாதத்தில், இந்த சித்திரை வருஷப்பிறப்பு ஏப்ரல் மாதம் தான் நடக்கும். இந்த சித்திரை வருஷப்பிறப்புடைய அதிபதி செவ்வாய். முருகக்கடவுள் தான் இந்த ராசிக்கு உண்டான அற்புதமான ஒரு தெய்வமும் கூட. நிலம் வாங்கிறதுக்கு, சொத்து பத்து, காரு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கு, இப்படி யோகங்கள் தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் ஒரு சூட்சமமாக ஒரே ஒரு முருகக்கடவுளுடைய ஃபோட்டோ வாங்கி நல்லா ஈரத்துணியில் தொடச்சிட்டு அந்த 4 வாரமும் செவ்வாய்க்கிழமை ஒரு பூ வச்சு வெத்தலை பாக்கு வச்சு, இறைவா இந்த வருஷம் இந்த மாதம் சித்திரை மாதம் என்னை சிறப்போடு வச்சுக்கோ, என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு 30 நாளுமே நீங்கள் முருகனைத்தான் வழிபடணும். டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போங்க, முடிஞ்சால் டெய்லியும் போங்க. இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், யோகங்கள் நிறையா இருக்கும். இன்னல் துன்பம் இடைஞ்சூரில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு செய்தி, நல்ல ஒரு செய்தி, நல்ல படிப்பும் தெய்வ பலனும் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னா சித்திரை மாதத்துக்கு அதிபதி முருகன். முருகனைத்தான் நீங்கள் வழிபடணும். இப்படி முருகனை ஒரு மாதம் ஃபுல்லாக முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 11 மாதமும் நீங்கள் யோகக்கார் தான். சூட்சமமான வழிமுறைகளில் இந்தந்த கிரகங்களுடைய அந்தந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்களை நம்ம வழிபட்டு வந்தாலே அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு தன்மை நிறையா இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகனை கூட வழிபடலாம், ஆறுபட முருகனையும் வழிபடலாம்,
முருகனை வழிபட்டு வந்தாலே உண்ண உறங்க உறைவிடத்துக்கு பஞ்சம் வராது, மண்ணும் பொன்னாகும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பஞ்சமும் வராது. காசு பணம் நிறையா அந்த 11 மாதமும் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கிக்கிட்டே வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஆனால் 1 மாதம் முழுக்க நீங்கள் முருகனைத்தான் வழிபடணும். டைம் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க, தெய்வ பலனை பரிபூர்ணமாக ஏற்றுக்குங்க. குறையில்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் செல்வ செழிப்போட சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி சித்திரை மாதத்தை சிறப்போடு வாழ்ந்து வந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. மேலும் மேலும் சிறப்படையணும், எந்த குறையும் வரக்கூடாது. சிவாய நம.